இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸ்ல அதுவும் முக்கியமான பிளேசஸ்ல அதிகமா மக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எப்படி இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் ஆயிருக்கோம் கரெக்டா அந்த ட்ரோன்ஸ் இன்னைக்கு போட்டோகிராஃபிக் யூஸ் பண்ற இந்த ட்ரோன்ஸை வந்து இவங்க குண்டுகளை டிராப் பண்றதுக்கு பிளான் பண்ணதுல இருந்து ராக்கெட்ஸ் உருவாக்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் உட்கார்ந்துகிட்டே போட்ட ஒரு பிளான் வந்து இப்போ கம்ப்ளீட்டா அம்பலமா இருக்குது, கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. டெல்லியில என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்த இந்த ஒரு கார் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல மெயின் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த டாக்டர் உமார் நபி அப்படிங்கிறவன் வந்து அந்த தாக்குதல்ல அவனும் சேர்ந்து இறந்துட்டான். ஆனால் அது கூடவே இருந்த ஒருத்தன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி மூளையா இருந்த ஒருத்தன் வந்து இப்போ மாட்டியிருக்கான். பிலால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒருத்தன் வந்து இந்த டாக்டர் உமார் அப்படிங்கிறவனோட சேர்ந்து இவன் ப்ரொஃபஸர், இவன் ஸ்டூடெண்ட். நான் எக்ஸாகரேட் பண்ணல, உண்மையிலே இவன் ப்ரொஃபஸர், இவன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுல ப்ரொஃபஸர் வந்து செத்தாச்சு, இதுல ஸ்டூடெண்ட் வந்து இப்போ மாட்டியிருக்கான் போலீஸ் கிட்ட. இப்போ அவன் கிட்ட பேசுறப்போ தான் இவங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பிளானை வந்து இந்தியாவுக்கு எதிராக போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அட் த சேம் டைம் நம்மளோட இன்டெலிஜென்ஸோட பீக் ஒர்க்னால இதை நம்ம தவிர்த்திருக்கோம். ஆனால் இவங்களோட ஸ்கெட்ச் எவ்வளோ மோசமாக போட்டிருக்காங்கிறதையும் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி இவங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இந்தியா வந்து எவ்வளோ ப்ரொஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இட் இஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. மோஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்து சேர்த்துட்டு இருக்கப்போ அடுத்தடுத்து அதில் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இனிமேலும் ஃபியூச்சரில் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட கண்டென்ட்டை கரெக்டாக சேர்க்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ டெல்லியில் வந்து 1 வீக் முன்னாடி, அதாவது நவம்பர் 10th 8 டேஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஈவினிங் டயத்தில் வந்து டெல்லி கிட்ட ஒரு காரில் வந்து ஒரு வெடிப்பு சம்பவம் ஏற்படுது. இதுல கிட்டத்தட்ட 14 பீப்புள் இறந்து போறாங்க அண்ட் 30 பீப்புள் வந்து காயப்படுறாங்க, அட்மிட் பண்ணப்படுறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற கேள்வி அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில எல்லா கைகளும் காமிச்சது டாக்டர் உமார் நபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெல்லியில இந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? அங்க பீப்புளையும் சர்வ் பண்றாங்க, காலேஜாவும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை கை காமிக்குது. கடைசியில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்த்தா தெரியுது இந்த ப்ரொஃபஸர், ஓகேவா, இவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து காரை வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 8 hours வந்து ஊரு ஃபுல்லா சுத்திட்டு அன்னைக்கு மண்டே வந்து ரெட் ஃபோர்ட் லீவுன்னு தெரியாம அந்த இடத்துல போய் பார்க்கிங் நிறுத்தியிருக்கான். ஜென்ரலா அந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? மெரினா பீச் மாதிரி ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இன்னைக்கு மண்டேங்கிறதுனால ரெட் ஃபோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக லீவ். இது தெரியாம அங்க போயிருக்கான். பார்க்கிங்ல யாருமே வரலன்னு தெரிஞ்ச உடனே இவன் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போறப்போ டிராபிக் சிக்னல் கிட்ட இந்த ஒரு செயலை செஞ்சிருக்கான். இவன் செஞ்சு முடிச்சிட்டான்ல, இவன் தான் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவன் கூட யார் யாரு டைல இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஸ்டடியில் எடுக்கப்படுறாங்க. அதுல சில டாக்டர்ஸ் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு ஒயிட் காலர் ப்ரொஃபஷனல். ஓகேவா? நிறைய பேர் எடுக்கப்படுறப்ப சில டாக்டர்ஸ் வந்து ஓகே லிங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலன்னு சொல்லிட்டு விடுவிக்கவும் படுறாங்க, சில பேர் மாட்டவும் செய்யறாங்க. இது ரெண்டுமே நடந்திருக்குது. இதுல இப்ப இவனுக்கு பின்னாடி மெயினா கூட இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜசீர் பிலால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவனோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்குது. இவன் ப்ரொஃபசர் அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? இந்த ஜசீர் பிலால்ங்கிறவன் ஸ்டூடெண்ட். இவன் டைரக்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் இவன் வந்து காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன். ஓகேவா? இவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இவன் MBBS டாக்டர். இருந்தாலும் இவங்க காமனா சந்திக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சு, யாருனே தெரியாதவங்க சந்திக்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு பேசினா நல்லா பேசுறாங்கன்னு பழக ஆரம்பிப்போல அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஓகே, ரேண்டமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவன் பிரெயினியா இருக்கான், ஷார்ப்பா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவனை, இந்த சின்ன பையனை வந்து தன்னோட நோக்கத்துக்கு உபயோகிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜசீர் பிலால வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி மெயின் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை தான் வந்து முதல்ல இந்த தாக்குதல் எல்லாம் நடத்தணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. பட் இந்த பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையங்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் சப்போர்ட். இவன் வந்து அதிகமான டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துருக்கான். அந்த ட்ரோன் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி, நம்ம நார்மலாக நம்மளை சுற்றி ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்குல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட எனக்கு ட்ரோன் இருக்குது, பட் இந்த ட்ரோனை மாடிஃபை பண்ணி வெயிட் எல்லாம் தூக்கி இன்னொரு இடத்துல போடுற மாதிரி உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு. நல்ல இந்தியாவில் கூட்டமான இடங்கள்ல
அது இங்க போட்ட பிளான்ல வந்து அயோத்தி கோவில்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல வந்து நல்ல மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் உள்ளுக்குள்ள போறதை விட இந்த ட்ரோன்ல போய் போடுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ற வேலையை வந்து பார்த்துருக்கான். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸ் வந்து செஞ்சிருக்கான். அது எதுக்கு எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ராக்கெட்ஸ் வந்து நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் தேவையான மூலப்பொருட்களை வந்து நிறைய வெளிநாட்டில இருந்து எஸ்பெஷலி பாகிஸ்தான்ல இருந்து இந்த பிட்காயின் அந்த மாதிரி வந்து சம்பாதிச்சிருக்காங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. பிட்காயின்ல வந்து காசு உள்ள வருது, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சேரிட்டிங்கிற பேர்ல வாங்கக்கூடிய காசை வந்து தப்பா இந்த இடத்துக்குள்ளேயும் வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா கொடுக்குறவங்களுக்கு தெரியாது எதுக்கு கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ நல்ல காசு அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி செயல்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்குது. அவங்களோட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா 32 கார்ஸ், இப்போ ஒரு கார் தானே நம்மளுக்கு தெரியும் டெல்லியில, 32 கார் 32 கார்ஸை வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய கார்ஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த லீஸ்க்கு எடுக்கிறதுல இருந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இவங்களோட ஐடியல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே மாசம் முதல்ல டார்கெட் பண்ணியிருக்காங்க, முடியல. ஸோ இந்தியாவில் வந்து செக்யூரிட்டி நிறைய இடத்துல டைட்டாக இருக்குன்னு தெரியுது. அடுத்து தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்க. தீபாவளி டைம் இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேஷனாக இருப்பாங்க, அப்போ ஒரு தாக்குதல் நடத்தலாம் பெருசா இந்தியா ஃபுல்லா. அதுவும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கப்புறம் அதை நோக்கி இவங்களுக்கு வந்து இன்னும் கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஃபெயில் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜசிர் பிலால் அந்த ஸ்டூடெண்ட், அந்த பையன் இருக்கான்ல, அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பையன் வந்து என்ன சொல்றான்னா, சார் நான் வந்து ஏழை, ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னு வந்து நம்ம மதத்துல சொல்றாங்க, இதை நான் பண்றதுக்கு ரெடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பின்வாங்குறான். இந்த பையன் பின்வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க தீபாவளியில நடத்தணும்னு நினைச்ச ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இவங்க பண்ண முடியாமலும் போறது. ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. அந்த பையன் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது, இது பாவ செயல்னு சொல்றாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேக் அடிச்சிடுறான். இப்போ இந்த ஆள் வந்து தனியா மாட்டிக்கிறான். இந்த ப்ரொஃபசர் இருக்கான், இந்த டாக்டர் உமார் நபி, ஹூஸ் ஆல்சோ அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அதே இந்த யூனிவர்சிட்டியில. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அல்ஃபலான்னு நினைக்கிறான் அந்த யூனிவர்சிட்டியில. அடுத்த ஸ்டெப்பா இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களை இன்னும் கூட்டத்துல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கான். அதுல ஒரு வீடியோ கூட எனக்கு காலையில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் சரிதான், இது வந்து ஒரு தியாகம் அப்படி இப்படின்லாம் வந்து மண்டைய கழுவ பார்த்துருக்கான். பட் இந்த பையன் வந்து அதுல இருந்து பேக் அடிச்சிருக்கான். பட் ஸ்டில் இவனுக்கும் இந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் இருந்திருக்குது, அதனால தான் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் இதுல இருந்து பேக் அடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து அவையாக ஆரம்பிச்சிருக்கான். இந்த ப்ரொஃபஸர் வந்து உள்ளுக்குள்ள இன்னும் மற்றவங்களை உள்ள ரெக்ரூட் பண்ணலாம், இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறப்போ தான் இவங்க மொத்தமா வந்து மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனோட கூட்டாளிகள் வந்து 1-2 பேர் மற்ற இடங்கள்ல இருந்து மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க இதுக்கு சேர்த்து வச்சு இந்தியா ஃபுல்லா தாக்குதல் நடத்தணும்னு யோசிச்சிருக்காங்க. சீரியஸ் யோசிச்சு பாருங்க, 30 கார்ஸ்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய, அதுக்கு தேவையான மூலப்பொருட்களே எவ்வளவு தேவைப்படும். ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் இவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தவன் டாக்டர் வேற. ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய தாக்குதலை செய்யறதுக்கு தேவையான மருந்துகளா இருக்கட்டும், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலா இருக்கட்டும், அதெல்லாம் இங்க சேர்த்து வச்சது தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோஸ் வந்து மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவனோட கூட்டாளிகள் ஒவ்வொருத்தங்களா இதே யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்களே மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்களாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். 5 ஃபோன் வச்சிருக்கான், 5 ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு. எங்க கூப்பிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானோ எல்லா இடத்துல இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தங்களே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், ஹரியானா போலீஸ், டெல்லி போலீஸ், அப்புறம் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சா இருக்குது. எல்லாருமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, நம்ம பிளான் பண்ணது வந்து நடக்காமலே போயிடுமோங்கிற ஒரு பயத்துல நம்ம எதையாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து கார் எடுத்துட்டு அன்னைக்கு காலையிலேயே கிளம்பி டெல்லிக்குள்ள வந்து எங்கெல்லாமோ சுத்தி கடைசியில ரெட் ஃபோர்ட் கிட்ட போய் நின்றுருக்கான். அந்த ரெட் ஃபோர்ட்லயுமே வந்து மண்டே லீவ் அப்படிங்கிறதுனால அவன் அங்கேயும் இல்லாமல் அது ஒருவேளை அன்னைக்கு வந்து ஒரு ரெட் ஃபோர்ட் வந்து அன்னைக்கு விசிட்டிங் டேவா இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். மெரினா பீச் இப்படி நடந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கும், அந்த மாதிரி ஒன்று ஆகியிருக்கலாம். பட் இவன் வந்து அங்கேயுமே லீவுங்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி இதுக்குள்ள வந்துடுறான். டிராஃபிக் உள்ள வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை பண்றான். இவன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு பதட்டத்துல பண்ண ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சு பண்ண ஒரு விஷயம், தெரியாம நடந்த ஒரு விஷயம் இல்லைங்கிறதா நாளுக்கு நாள் ப்ரூஃப் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இது சம்பந்தமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் பேசினப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி தேடுறப்போ ஒரு ஒயிட் காலர் ஈகோ சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் காலர்னா நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ். முதல்லலாம் இந்த மாதிரி தாக்குதலை பண்றதுக்கு ஏழைங்களை வந்து பார்ப்பாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க, அந்த ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான்னு சொல்றேன், இப்போ அவன் இறந்துட்டான், ஆனா அவன் வீடியோ ஒன்று போட்டிருந்தான்ல, அந்த வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபிஷியண்டா பேசுறான். இங்கிலீஷ் வந்து பேச தெரியுங்கிறது, அவன் யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஹை எண்ட் வொக்காபுலரிலாம் வச்சிருக்கான். அவ்வளோ ஒரு நல்ல பேசக்கூடியவனா இருக்கான். அந்த அறிவை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சிஸ்டமை வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள பில்டு பண்ண பார்த்துருக்காங்க. அதுல இருக்கிறவங்கள நம்ம நிறைய பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு.
இது வந்து ஒரு ஒயிட் காலர் ஈகோ சிஸ்டமே உருவாக்கலான்னு இது ஜென்ரலாக நம்மளோட பர்வியூவில் வராது. நம்ம தேடுறப்போ இவன் பண்ணியிருப்பானான்னு ஒரு சந்தேகமாக இருக்குள்ள, ஏன்னா நல்லா படிச்சவனா இருக்கு, அந்த மாதிரி ஆட்களையாக எடுத்திருக்காங்க. எடுத்து மண்டையை கழுவுறது வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு காசு வந்து நிறைய நாடுகள்ல இருந்து உள்ளுக்குள்ள இந்த பிட்காயின் மாதிரி அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி காசு அனுப்புறாங்க. கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே வந்து என்கிரிப்டட் சேனல்ஸ், வெளியிலேருந்து வந்து யாரும் பிரேக் பண்ண முடியாத மாதிரி சேனல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சோஷியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இருந்து மக்களுக்கு உதவி பண்றோங்கிற காசையும் வாங்கி அந்த காசையும் இதுக்கெல்லாம் தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் அகடமிக் நெட்ஒர்க்ஸ் மூலியமா நல்லா படிச்சவங்க கிட்ட இருந்தும், நல்ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்தும் காசை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ வெளியே தெரிய வந்திருக்குது. இந்த காசை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு, தேங்க்ஸ் டு அவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நம்ம போலீஸ் இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்திருக்கோம். கடைசியில் அவன் வந்து என்னடா எதுவுமே பண்ண முடியாமன்னு ஒரு டெஸ்பரேட் அட்டம்ப்டாக தான் இதை அவன் பண்ணியிருக்கான். இதில் அவன் வந்து ஒருத்தன் இறந்துட்டான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் இறந்துட்டான். இதில் அவன் யாரை வந்து இது எல்லாத்தையும் பண்ண வைக்கணும்னு நினச்சி ஒருத்தன் பேக் அடிச்சானோ, இந்த பிலால் அப்படிங்கிறவன் வந்து இப்போ மாட்டியிருக்கான். அவன்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அவன் வந்து மிட் பாயிண்ட்ல இது வந்து பாவ செயல், நம்ம மதத்தில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பையன் இவன் தனியாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த பிலாலை பிடிச்சிட்டாங்க, இவங்கிட்ட இன்னும் இன்ட்ராகேஷன் நடக்க நிறைய விஷயங்கள் வெளியே வரும். யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, எங்கெங்க இருந்திருக்காங்க, இது எல்லாமே. ஆனால் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேஜரா ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, அவங்களை வந்து பாதுகாக்கிறது பாகிஸ்தான் தான். இது வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலால்ங்கிற ஒரு பையன் இருக்கான்ல, இது எவ்வளோ பாதிக்குங்கிறது தெரியாம இவங்கெல்லாம் பண்றாங்களா, இது எவ்வளோ பெரிய பாவ செயல்னு தெரியாம இதுக்குள்ள போறாங்களான்னு தெரியல. பட் இந்த பையனோட அப்பா இருக்காங்கல்ல, பிலால் இப்போ ஒரு பையனை வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்கல்ல, அவனோட அப்பா வந்து மேலே தானே வந்து வாழை பிடிக்காம தீயெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் காப்பாற்றப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து இவங்களோட செயல் வந்து தன்னோட சொந்த அப்பா அம்மாவே பாதிக்குது. இது போக சம்மந்தமே இல்லாமல் எத்தனை இன்னோசன்ட் பீப்புள், நியாயமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் போகாது, அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஐ ஹோப் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும்னு. இது எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம ஒரு நாடாக இதை கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இது ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி தாக்குதல்கள் எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உலகத்தை கொண்டு போகலான்னு பார்த்தா இன்னமும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே விட்டுட்டு இருந்தா இது என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு மூளை அப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஐ ஹோப் எவ்ரி ஒன் கம்ஸ் அவுட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி மூளை செலவை செய்யப்பட்டவங்க அவங்களே வந்து இதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு வேற ஏதோ ஒரு பிம்பத்தில் இருக்கிறவங்களா அதுலேருந்து வெளியே வருவாங்கங்கிற ஒரு ஹோப்போட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் absolute mad respect and hats off to India's intelligence and all the policemen. அவங்க இல்லைன்னா எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. பட் ரெஸ்பெக்ட் அண்ட் மேசிவ் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். ஜெய்ஹிந்த். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் as I said, it's a developing story. அடுத்து இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், வேறு எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், வேர்ல்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ். ஜெய்ஹிந்த்.